ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப எளிமையாக தன்னை நம்பிய மூமினீன்களுக்கு சொல்வான், 3 விஷயங்களில் நான் நிம்மதியை வைத்திருக்கிறேன் என்று. முதல்ல அல்லாஹ் ஆணித்தரமாக பல இடங்களில் சொல்லக்கூடிய வார்த்தை அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன, உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று சொல்கிறார். இரண்டாவதாக குறிப்பிடக்கூடிய இறைவன் ஜாலலக்கும் மின் பைத்திக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளில் நிம்மதி வைத்திருக்கிறேன். உலகத்தில் நீ எவ்வளவு பிரச்சனையில உழண்டு போனாலும் உன் வீட்டுக்குள்ள போகும்போது வரக்கூடிய அந்த ஆத்ம சுகமும் திருப்தியும் நிம்மதியும் வேறு எங்கும் கிடைக்காது என்று இரண்டாவதாக சொல்கிறான். மூன்றாவதாக அந்த வீட்டினுடைய இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய மனைவியிடத்தில் நிம்மதியை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அஸ்வாஜில் லிதஸ்குனு இலைஹா, நீ நிம்மதி பெறுவதற்காக அவளின் பக்கம் நீ ஒதுங்குகிறாய், அவளிடத்தில் நீங்கள் வசிக்கிறீர்கள், நிம்மதி பெறுவதற்காக அவளை நீங்கள் நாடுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்ப இந்த 3 விஷயங்களின் நிம்மதியை ரப்பல் ஆலமீன் வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய இறைவன் பெரிய நிம்மதியாக ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதுதான் பெரிய அளவுக்குள்ள நிம்மதி என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் எல்லா உள்ளங்களையும் பார்த்து சொல்வான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், எல்லா உள்ளங்களுமே அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் நிம்மதி பெறுகின்றன என்று சொல்வான். ஐரோப்பிய கண்டங்களில் சாதாரணமான கிளினிக்குகள் இருப்பதை போல நம்முடைய ஊர்களில் இருக்கிறதல்லவா சாதாரணமாக கிளினிக்குகள், அதே போல ஐரோப்பிய கண்டங்களில் நீங்க பார்த்தீர்களே ஆனால் பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்கள் மனநோயாளிகள் சிகிச்சை பெறக்கூடிய ஹாஸ்பிட்டல்கள் தான். எப்படி நம்ம இங்க பொது மருத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோமோ அங்க நிறைய ஹாஸ்பிட்டல்கள் நீங்க பார்க்கலாம் மனநோயாளிகளுக்கான சிகிச்சை. ஏன்னா உடல் நோயாளிகளை விட அந்த கண்டங்களில் அதிகமாக ஆயிருப்பது மனநோயாளிகள், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டவர்கள். எங்கே நிம்மதின்னு சொல்லி தேடி அலைகிறான், அதனால எதையாவது ஒரு மாத்திரையை சாப்பிடுறான், மருந்தை சாப்பிடுறான், தூக்கம் வர்றதுக்கு என்னெல்லாமோ பண்றான். நிறைய ஹாஸ்பிட்டல் அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவங்கள் அதற்காகவே படிக்கப்படுகிறது. உடல் இதயம் அப்படின்றதெல்லாம் தாண்டி மன நோயாளிகளுக்கான சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, மனோ தத்துவ சிகிச்சை, அந்த மனோ தத்துவ சிகிச்சை படிக்கப்படுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் இந்திய நாட்டை கொஞ்சம் பாதுகாத்திருக்கிறான். பெரிய அளவுக்கு மனநோயாளி மருத்துவர்கள் இல்ல, மனநோயாளிகள் ஹாஸ்பிட்டல்கள் அவ்வளவு பெருசா இல்ல, கொஞ்சம் அங்க ஒத்த செத்த இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப நீக்கமர நிறைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி இல்ல. ஆனால் காலங்கள் போக போக இப்படிப்பட்ட பைத்தியங்களை நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், 1 லட்சம் ரூபாய் பைக் வாங்கி தரலன்னு சொல்லி எலி பேஸ்ட சாப்பிட்டான் பாருங்க, இவன மாதிரி பைத்தியங்கள் நிறைய உருவாகி கொண்டிருக்கிறது. கொலைக்கு நிகராக தற்கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, தனக்கு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கலன்ற உடனே வேற வழியே இல்லாமல் நான் இன்னுயிரை மாய்த்தே தீர்வேன் என்று சொல்லி தற்கொலை பண்ணக்கூடிய கூட்டம் ஒரு சேர பெருகி கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, ஒரு பக்கம் பெருகி கொண்டே இருக்கிறது. அதுல விதிவிலக்கே கிடையாது. ஆண் பெண், நடுத்தர வயது, வயது முதிர்ந்தவர், இன்னும் குழந்தைகள், சிறுவர்கள், காதலர்கள், சொல்லிக் கொண்டே இருக்கலாம். படித்தவன், பாமரன், ஆசிரியன், ஆசிரியத்திற்கு அப்பாற்பட்டவன், எல்லா மனிதர்களும் நிம்மதி என்பது இதில் தான் இருக்கிறது என்று சொல்லி ஒரேடியாக உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கிறோம். ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பொதுவாகவே என்னை படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான் என்ற ஒரு மனப்பாங்கு வரும்போது தனக்கு ஆறுதல் இல்லையே என்ற ஏக்கம் தான் இந்த நிம்மதியின்மைக்கு காரணம். தனக்கு ஒரு ஆறுதல் இல்லையே, தனக்கு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் இல்லையே, மாற்று வழி இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் இந்த நிம்மதியின்மை. ஆனால் தனக்கான ஒரு பிடிமானமாக இறைவன் இருக்கிறான் என்று இறைவனையே முழுக்க 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 சார்ந்திருக்கக்கூடியவனுக்கு இப்படிப்பட்ட விபரீத எண்ணங்கள் தோன்றுவதில்லை. தான் தனிமையில் இருக்கும் போதும் தன் இறைவனோடு இருப்பதை போன்ற ஒரு உணர்வு, தான் பப்ளிக்ல இருக்கும் போதும் இறைவனோடு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, தான் உள்ளூரில் இருக்கும் போதும் என் இறைவன் கூட இருக்கிறான் என்ற உணர்வு, தான் வெளியூரில் இருக்கும் போதும் என் இறைவன் இருக்கிறான் என்ற உணர்வு. நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா
அதிகமான மன அழுத்தத்துல சாகிறவன் இஸ்லாமியத்திற்கு மாற்றமான சகோதர சமயத்தை சார்ந்த நபர்கள் தான், சகோதரர்கள் தான் இறந்து போவான். சகோதரர்களே, ஒரு கிறிஸ்தவன், ஒரு இந்து, இப்படிதான் நிறைய. முஸ்லிம்கள் ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னா அவங்களுடைய உள்ளத்துல எப்பவுமே இறைவன் என் கூட இருக்கிறான்ற அந்த உணர்வுல, காட்டு வழி தேசத்துல போய் அவன் சம்பாதிச்சாலும், பாலைவன பூமியில போய் அவன் சம்பாதிச்சாலும், தன்னோடு இறைவன் பயணிக்கிறான் என்ற அந்த உணர்வாகப்பட்டது அவனை எல்லா நேரமுமே தற்கொலை எண்ணத்தில் இருந்தும் காப்பாற்றுகிறது, தான் தனிமையில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் இருந்தும் காப்பாற்றுகிறது, நிம்மதி இல்லாமல் மன அழுத்தத்தில் நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு குருட்டுத்தனமான தன்னாலான ஒரு எண்ணத்தில் இருந்தும் அந்த மனிதனை இறைவன் இருக்கிறான் என்ற அந்த எண்ணங்கள் காப்பாற்றுகிறது. ரசூலுல்லாஹ் புகழுக்குரியவர்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் கை விடல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கும் போதே அல்லாஹ் உருவாக்குனாங்க. அல்லாஹ் உருவாக்குனாங்க. சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுகாலு ஃபில் அர்லி அல்லாஹ் அல்லாஹ். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத்தினால சீக்கிரத்துல வரவழைக்க மாட்டான். உலகம் முடிகின்ற அந்த தருணம் எப்படிப்பட்ட தருணமாக இருக்கும் என்று சொன்னா, பூமியில அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்கின்ற ஒரு உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கியாமத்தினால் ஏற்படாது. அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய உயிர் இல்லைன்னு சொல்லி ஒரு நிலை வரும்போது மட்டுமே உலகம் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு கிளைமேக்ஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உலகம் அழிந்து போகும். அது இருக்கின்ற வரைக்கும் உலகம் அழியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை சொல்பவனும் அழிய மாட்டான்னு அர்த்தம். உலகம் அழியாதது மட்டும் இல்ல, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் அழிய மாட்டான். நிம்மதி இன்மையில அழிய மாட்டான், வேற விதமான ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தில் அழிய மாட்டான். மொத்தத்தில் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய என்றைக்குமே வாழ்ந்து கொண்டே இருப்பான். சகோதரர்களே, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அல்லாமா ஹிர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மேதை. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நிறைய மக்களை ஒன்று திரட்டி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, திக்ர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லது அல்லாஹுடைய திக்ரில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திக்ர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அறிவுலக மேதை என்று போற்றப்பட்ட இப்னு சீனா என்பவர், அவங்களும் ஒரு இமாம் தான். அவங்க உள்ள வந்தாங்க. உள்ள வந்தா அந்த மஜ்லிஸ்ல ஃபுல்லா ஒரே திக்ரும் ஃபிக்ருமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னத்தை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? வேற ஏதாவது பிரயோஜனமான காரியங்கள் பண்ணுங்க, இது பண்ணுங்க, இதையே சார்ந்து ஏன் இருக்கிறீங்க? இப்ப நம்மால் பேசுறானா இல்லையா, அல்லாஹ் அல்லாஹ்னு ஏன் கிடக்குற நீ? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு தொப்பியை போட்டு கிறுக்க மாதிரி ஏன் சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இவன் கிறுக்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவன் கிறுக்கம் கிடையாது. தொப்பியை போட்டு தாடியை வச்சுக்கிட்டு அல்லாஹ் அல்லாஹ்னு சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றான் பாருங்க, அவனுக்கு பொண்ணு கூட கொடுக்க யோசிக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. தாடி வச்சு தொப்பி வச்சு அல்லாஹ் அல்லாஹ்னு வாழ்றவனுக்கு பொண்ணு கூட கொடுக்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த அயோக்கியன். ஆனா சகோதரர்களே, அல்லாஹ்வை பொறுத்தவரை அவன் அறிவாளி, சாதுரியம், இவன் தான் முட்டாள், இவன் தான் ஒன்றுமில்லாதவன் அல்லாஹ்விடத்திலே. அப்ப சகோதரர்களே, இதே போல இந்த ஆள் வந்து என்ன செய்யறாருண்டா, என்ன இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க ஒண்ணுமே செய்யல, கழுதன்னு மட்டும் சொன்னாங்க. இல்ல, இன்னொன்னு அந்த ஆள் சேர்த்து சொன்னாரு. என்ன சொன்னாருண்டா, இதுல உங்களுக்கு என்ன ஏற்படுது, நீங்க இப்படி கத்தி கத்தி திக்ரு செய்யறதுல உங்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டார். அப்ப எங்களுடைய உள்ளம் எல்லாமே வந்து அவனோடு லைக்குதுப்பா. ஏன்னா அலாபி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப்னு அல்லாஹ் சொல்றான் பத்தியா, அல்லாஹ்வுடைய திக்ர்ல தான் உள்ளமே அமைதி பெறுதுன்னு சொல்றான் பத்தியா. அதனால எங்களுக்கு இதுல ஒரு உத்வேகமும் ஒரு ஜோஷும் ஒரு ஆத்ம சுகமும் கிடைக்குதுப்பான்னு சொல்லி சொன்னாங்க. இவருக்கு புரியல, நீங்க சொல்றது எனக்கு ஒரு விளவும் விளங்கலை அப்படின்ற மாதிரி சொன்னார். கழுத அப்படின்னாங்க. உடனே முகத்தை அப்படி பார்த்தார். கழுதையா, என்ன யாரை பார்த்து கழுதைன்னு சொல்றீங்க அப்படின்னு. இந்த முக ரியாக்ஷனை மாறிடுச்சு. சமாதானமா தான் பேசுற மாதிரி வந்தாரு, ஆனா கழுதன்ற வார்த்தையை கேட்ட உடனே முகம்லாம் மாறிடுச்சு. ஒற்றை வார்த்தையை நான் சொன்ன உடனே உன் முகம் மாறுதே, உன் உணர்வு மாறுதே. அல்லாஹ் 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 அல்லான்னு நாங்க சொல்ல 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 எங்க உணர்வு எப்படியா மாறாம இருக்கும்? ஒரு வார்த்தை சொன்ன உடனே உன் முகம் அட்ரஸ் மாறுது இல்ல, உன் முகவரி மாறுது இல்ல, உன் இயல்பு மாறுது இல்ல. அப்ப கால முழுக்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லக்கூடிய எங்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்றத நீ புரியணுன்றதுக்காக தான் நான் உன்னை கழுதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படிதான் சகோதரர்களே,
உள்ளத்தில் உள்ளமையில் அல்லாஹ் அல்லாஹ் என்று பூஜிக்கக்கூடியவன், இறைவனையே ஆராதனை செய்யக்கூடியவனுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படுறதில்லை. அந்த கஷ்டங்கள் வந்தா ஒரே ஒரு வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி போய்கிட்டே இருப்பான். அது ஒரு பெருசா அலட்டிக்கிற மாட்டான், பெருசா அதுக்காக மெனக்கிட்டு இருக்கிற மாட்டான். சரி அல்ஹம்துலில்லாஹ் இது இல்ல இன்னொன்னு வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவன் உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான்றதுனால அவனுக்கு எதை பத்தி யோசனை வராது. சாதாரணமாகவே திக்ரு செய்யக்கூடிய பழக்கம் ஒரு மனிதனுக்கு இருந்தது என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா அப்படியே என்ன செய்வான் சொன்னா பண்பட்டவனா மாத்துவான். அவன் முகம் தேஜஸ் பெறது மட்டுமல்ல, அவனுடைய உள்ளம் ஒரு பண்பட்டதாக, எதையும் அப்படியே ஒரு பொருள் மீது ஒரு பால் அடிக்கிறோம், அந்த பால் எப்படி தபக்குன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு அப்படியே எகிரி குதிக்குதோ, அதே போல அவன் இதயத்துக்குள்ள எத்தனையோ பயம் என்ற அந்த ஒரு தன்மையோ, அல்லது திடுக்கம் என்ற ஒரு தன்மையோ, அல்லது கஷ்டம் என்ற ஒரு தன்மையோ, அல்லது வேறு விதமான மன அழுத்தம் என்ற தன்மையோ வந்து மோதினால் கூட அந்த இதயத்தில் அல்லாஹ் என்ற இரும்பு பிடி இருப்பதனால், அந்த இதயத்திற்குள் அல்லாஹ் என்ற அந்த சக்தி இருப்பதனால், அந்த ஆற்றல் இருப்பதனால் இவைகள் பட்டு தெரிக்கின்ற பந்தை போல துள்ளி எழுமே ஒழிய எந்த காலத்திலும் அந்த இதயத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு அவனை என்ன செய்யாது, இம்சைப்படுத்தாது. அதனால்தான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் திக்ரு செய் சொல்வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக, உன் திக்ரில் அல்லாஹ்வுடைய திக்ரால் உன் நாவை நனைத்து கொண்டே இரு. அது இன்ன திக்ரு அந்த திக்ருலாம் இல்ல, உனக்கு என்ன திக்ரு வருதோ அது அல்லாஹ்ன்ற வார்த்தையாகவும் இருக்கலாம், சுபஹான் அல்லாஹ்ன்ற வார்த்தையாகவும் இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையாகவும் இருக்கலாம், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையாகவும் இருக்கலாம். என்ன உனக்கு முடியுதோ அதை செய்து கொண்டே இரு. இன்னைக்கு இந்த உலகம் பர 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 என்று அமைதியின்மையால் அங்கலாய்த்துக் கொள்வதற்கு காரணமே ஒரு சில நிமிடங்கள் அல்லாஹ்விற்காக மனப்பூர்வமாக செலவழிக்காததான் காரணம். சகோதரர்களே, மனப்பூர்வமாக செலவழிக்காததன் பின்னணிதான் இன்று ஒரு மனிதன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறான், அமைதியின்மையில் ஆர்ப்பரிக்கிறான், இரத்த கொதிப்பில் துள்ளி துடிக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திக்ர் செய்பவனை கைவிடுவதே கிடையாது, திக்ர் செய்பவனை கைவிடுவதே கிடையாது, எந்த காலத்திலும் கைவிடுவது கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பல நேரங்களில் இறைவனுடைய நினைவுகள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆய்விடும் என்று சொன்னால், ஹஜ்ரத் ஆயிஷா சொல்வார்கள், சஜிதா செய்வார்கள் பெருமானார், அப்ப நான் நினைப்பேன் அவங்க சஜிதாவிலேயே இறந்து போயிட்டாங்களோன்னு நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சஜிதா அமைந்திருக்கும். அதாவது சற்றும் அசையாத, சற்றும் அணக்கமாகாத, சற்றும் எந்த விதமான அதிர்வும் இல்லாத, அப்படியே ஒரே நிலைகுத்தி போய் கிடக்கக்கூடிய ஒரு சஜிதாவை முஹம்மது ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் பார்ப்பேன். பார்த்தவுடன் நான் என்ன எண்ணிக்கொள்வேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் கைப்பற்ற விட்பட்டு விட்டதா என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஜிதாவிலேயே கிடப்பார்கள். நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறதா? நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறதா சகோதரர்களை? மனதை தொட்டு சொல்வோம். முழுக்க முழுக்க செல்போன் என்ற பேய் எப்போது நம்மிடத்தில் வந்ததோ அதிலிருந்து நம்முடைய அமைதியான தொழுகைக்கு விடுதலை கிடைத்து விட்டது. அமைதியான தொழுகை நம்மை விட்டும் ரிலீஸ் ஆகிவிட்டது. ஒரு காலகட்டத்தில் நின்று நின்று வணங்கி மகிழ்ந்த நம்முடைய இதயங்கள் இன்று உட்கார்ந்து ஹாயாக சேரில் அமர்ந்து கொண்டு தொழ ஆரம்பித்து விட்டன. அல்லாஹுவை நினைத்து நடுநடுங்கி போன அந்த உடல் இன்று தின்னு கொழுத்து போனதனால் என்ன ஆகிவிட்டது, அந்த உடல் நடுங்க மறுக்கிறது, அந்த கல்பாகப்பட்டது இறைவனின் பக்கம் சார மறுக்கிறது. ஆக உலகத்தின் பரபரப்புக்குள் ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னை விடுவிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதனால்தான் உள்ளமை கொண்டு தொழ வேண்டும், உள்ளத்தில் இறைவனை நினைத்து தொழ வேண்டும், முடிந்த அளவுக்கு போராடி தொழ வேண்டும், முடிந்த அளவுக்கு நின்று கொண்டு தொழ நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்தோமே ஆனால் நம்முடைய உள்ளம் இறைவனை சாரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாமா அஹ்மது பின் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்வியை தேடி பக்தாத் பயணமானார்கள். அவங்க ஒரு பெரிய மேதைன்றது உங்களுக்கு தெரியும். ஹன்பலி மதுஹப் என்ற மதுஹபை உருவாக்கிய மாபெரும் பிதா அவர்கள்தான் அல்லாமா அஹ்மது பின் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க.
இப்போ வந்து ஒரு சாதாரணமாக கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாலே போதும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். இந்த வாட்ஸ்அப், ட்விட்டரு, யூடியூபு, அது இது லொட்டு லொசுக்கு இதில் என்ன செஞ்சிருவான், நம்மளை பாப்புலர் ஆக்கிடுவான். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. யாருக்கு இப்போ ஒரு பகுதியில் உள்ளவர் வந்து பிரபலியம்னு சொன்னால் அந்த ஊர் பகுதி மக்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் பக்கத்தில் தெரியும், அவ்வளோதான். அஹ்மது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி வந்து பக்தாதுக்கு தெரியாது. அவங்க எங்க பயணம் செய்தாங்க, எங்க வாழ்ந்தாங்களோ அந்த பகுதிக்கு வேணா கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்கு, பக்தாதுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க கல்வியை நாடி போனாங்க. போகும்போது ஒரு பள்ளியில தங்குறதுக்காக போவாங்க. அப்ப அந்த பள்ளியில வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, மறுக்கப்படுவாங்க. அவங்க அஹ்மது பின் ஹம்பல் தெரியாது, அவங்களுக்கு மறுக்கப்பட்டுருவாங்க. அப்படியா, சரி நான் எங்கேயாவது பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா திக்கு முக்காடி போவாங்க. ஏன்னா தெரியாத ஊர், அறியாத ஊர், நான் எப்படி போய் தங்குறது, எங்க போய் இருக்கிறது, எங்க போய் சாப்பிடுறதுன்ற மாதிரி அப்படியே அந்த இடத்தையே இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்போது ரொட்டி போடக்கூடிய ஒரு ஊழியர் என்ன செய்வாரு, ஒரு உணவகம் நடத்தக்கூடிய ஒரு ஊழியர், புரோட்டா மாஸ்டர்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா சகோதரரை எங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவார். சகோதரர் எங்க வாங்கன்னு உடனே அஹ்மது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி மெல்ல பயணப்பட்டு வருவாங்க. வந்த உடனே உட்காருங்க, உட்கார்ந்துருவாங்க. கொஞ்சம் உட்காருறீங்களா, நீங்க உங்க ஏதோ தேவை மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆமா, நான் புது ஆளு, எனக்கு இந்த ஊர் தெரியாது, அதான் வந்திருக்கிறேன் சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே சரி இப்ப கொஞ்சம் இருங்களேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா மாவை குழைத்து ரொட்டி போட ஆரம்பிப்பார். போட ஆரம்பிக்கிற நேரத்திலே திக்ர் செய்துகிட்டே இருப்பார். மாவை குழைத்து 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 குழைக்க 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 அல்லாஹ் என்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் சுப்ஹான் அல்லாஹ் என்றும் சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி என்றும் வாயில் வந்து கொண்டே இருக்கும். சகோதரர்களே, அசந்து போய் பார்ப்பார்கள் இமாமுல் ஆலம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு ரொட்டி மாஸ்டர், ஒரு சாதாரண கடைக்கோடி ஊழியனுக்கு இருக்கக்கூடிய அந்த இறை ஞானமும் அவன் வாயில் உச்சாடனம் செய்யப்படக்கூடிய திக்ரையும் கண்டு மலைத்து போய் பார்ப்பார்கள் ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அவங்க கேட்பாங்க, சகோதரரே அவ்வளவு ரொட்டி போடுற வரைக்கும் நீங்க திக்ரு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க, ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. எனக்கு பழக்கம் எப்பவுமே அப்படிதான், நான் மாவை எடுக்க ஆரம்பிச்ச உடனே அல்லாஹ்வை திக்ரு செய்ய ஆரம்பிப்பேன். 50-60 புரோட்டாவை நம்ம அதாவது ரொட்டியை போடுறதுக்குள்ள நான் என்ன செய்வேன், இவ்வளவு திக்ரை என்ன செய்வேன், கவுண்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியப்பட்டு போனவங்க, அப்படியா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. யாரு? அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அந்த கடைக்கோடி ஊழியனை பார்த்து. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் சொல்றான் இல்லையா, மன நிறைவு அவனை திக்ரு செய்யறதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு என்னமோ அதுல ஒரு ஆத்ம சுகம் எனக்கு கிடைக்கிறது. ஐங்கால தொழுகையை தொழுது விட்டு என் ரப்பை நினைத்து கொண்டே நான் மக்களுக்கு இந்த உணவை பதார்த்தத்தை தயாரித்து கொடுப்பதில் எனக்கு ஒரு ஆத்ம சுகம் கிடைக்கிறது என்று அவர் சொன்னார். சொன்ன உடனே அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல துஆ செய்திருக்கிறீங்களா, உங்களுடைய துஆலாம் கபூலாகுமான்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுவரைக்கும் ஒரு துஆவை கூட எனக்கு கபூலியத் செய்யாம இருந்ததில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நபர் சொன்னார், இதுவரைக்கும் நான் எத்தனையோ துஆக்கள் கேட்டிருக்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்பேன் நான் அல்லாஹ் இடத்துல, என் ரப்பு இதுவரைக்கும் மறுத்ததே கிடையாது, என் ரப்பு இதுவரைக்கும் மறுத்ததே கிடையாது. ஆனா என்ன, ஒரே ஒரு துஆவை மட்டும் இதுவரைக்கும் எனக்கு கபூலியத்து கொடுக்கல. ஒருவேளை நான் திக்ரு செய்யறதுல முன்ன பின்ன குறையா பண்றேனோ என்னமோ தெரியல. அப்படியா, என்ன துஆன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் தெரிஞ்சுக்கலாமா, உங்க பர்சனல்ல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்கலாம். பிரசித்தி பெற்ற ஹதீஸ்களை வல்லுநரான அஹ்மது பின் ஹம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த இமாமுல் ஆலம் இருக்கிறார்கள் அல்லவா, பெரும் கல்விமான். அந்த கல்விமானை ஒரு முறையேனும் பார்த்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் அதிகம் கோரிக்கை வைக்கிறேன். நான் இதுவரை என் ரப்பு அதை கபூலியத் செய்யவில்லை என்ற உடனே தாரை தாரையாக கண்ணீர் உகுத்து, அன்பு சகோதரரே உன் ரப்பு கபூல் செய்து விட்டான் அப்படின்னு சொன்னாங்க. கபூல் செய்து விட்டானா என்று கேட்கும் போது, நீ தேடக்கூடிய அந்த அஹ்மது பின் ஹம்பல் என்ற அந்த எளியவன் நான் தான் என்று சொல்லும் போது அந்த ரொட்டிக்கையோடு அவரை ஆறத் தழுவி ஆலிங்கனம் செய்ததாக வரலாறுகள் சான்று பகர்கின்றன. ஆக படைத்தவன் என்றும் திக்ர் செய்பவனை கைவிடுவதில்லை, படைத்தவனை நினைப்பவனை எந்த நேரத்திலும் துன்பப்படுத்தியது கிடையாது. அவனுக்கு துன்பம் போல ஒரு காட்சி காட்டப்படுமே ஒழிய ஆத்ம சுகத்தில் அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது சகோதரர்.